ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சு வந்து டீ போடுவோம். காலையில் முதல் வேலையே டீ போடுற வேலை தான். ஜீனி கொஞ்சம் அதிகமாகவே போட்டு தான் குடிப்போம். அதுவே பழகிருச்சு அப்படியேவும். அந்த பக்கம் சாப்பாட்டுக்கு உல வச்சுருக்கேன். குக்கரில் பருப்பு கழுவி ஊற வச்சிட்டோம்னா டீ போடுற கேப்பில் பருப்பை வேக வச்சிடலாம். அவங்கள உல காஞ்சி கொதிச்சிருச்சு. அரிசியை போட்டுக்கலாம். வீடியோ எடுக்கிறதுக்கு புதுசாக எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ஒரு ட்ரைபேட் வாங்கி தந்திருக்காரு. அதை வச்சு தான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறேன். இல்லைன்னா ஒரு கைட்டே வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கைட்டே வேலை பார்த்துட்ருப்பேன். இப்போ இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதை வச்சுட்டு வீடியோ எடுக்க. ஏன்னா அதை வைக்க தான் இடம் இல்லை. ஒரு ஓரத்தில் வச்சுருக்கேன். உப்பு ஜாடியை எடுத்துகிட்டு அந்த மூலையில் வச்சுருக்கிறேன். டீ இறக்கியாச்சு. பருப்பை வச்சு விட்டு டீயை குடிச்சிட்டு வருவோம். கொஞ்ச நாளாக டீ குடிக்கிறத விட்டுருந்தோம். இப்போ மறுபடியும் டீ குடிக்க ஆரம்பித்தாச்சு. டீ குடித்து பழகிட்டோம்னா அது காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த டீ குடித்தாதான் அப்படி வேறு வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது மைண்ட் செட்டுக்கு. பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி போட்டாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அப்புறம் மூடியாச்சு. அவங்கள ஐயா டீ கேட்டு வந்துட்டார். சிங்கக்குட்டி டீ குடிச்சிட்டு வந்தாச்சு. சாம்பாருக்கு காய்கறிகளை வதக்கிடுவோம். எப்போயுமே சின்ன வெங்காயம் தான் போடுவேன். இன்றைக்கி சின்ன வெங்காயம் காலி ஆயிடுச்சு. அதனால் பல்லாரி வெங்காயம் போட்டிருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் போட்டு ஒரு சாம்பார். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி லாங் வீடியோ எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாம்பார் பொடி போட்டாச்சு. இவ்வளோ நாளாக சின்ன சின்ன வீடியோவாக ஷார்ட்ஸ்லேயே தான் போட்டுட்ருந்தோம். அப்படியே வந்து லாங் வீடியோ போடணுன்னாலும் கொஞ்சம் ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு. பிள்ளைங்களையும் சொல்ல முடியாது. ஸ்கூல் கிளம்புற டைம் நம்மளாக எடுத்து நம்மளாக வீடியோ போடுவோன்னு போட்டுட்ருந்தேன் இவ்வளோ நாளாக. அதனால் என் கஷ்டத்தை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு அதை வாங்கி கொடுத்துருக்குறாரு. இன்றைக்கி சாம்பார் வச்சு வெண்டைக்காய் தான் கூட்டு வைக்க போகிறோம். அதுக்கு வெண்டைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். அந்த வெண்டைக்காய் ஊற்றிக்கி அந்த பக்கம் அடுப்பில் வச்சுட்டு சாம்பாருக்கு வதக்கின காயை பருப்புக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். இன்றைக்கி எந்திரிச்சது 6 மணி ஆயிடுச்சு. அப்போ பிள்ளைங்களுக்கு வந்து 7:15 சாப்பாடு வைக்கணும். அதனால தான் இவ்வளோ வேலை அவசர அவசரமாக பார்த்துட்ருக்கோம். அந்த சாம்பாருக்கு வதக்கி விட்ட பாத்திரத்துலேயும் மறுபடியும் வெண்டைக்காய்க்கு தாளிச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு வீட்டு மசால் பொடி கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு கிண்டி விட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும். புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. வெண்டைக்காய் கூட்டு புளி கூட்டு தானே, புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் சாம்பாரும் வெந்து முடிச்சிருச்சு. வதக்கி வச்ச வெண்டைக்காவை போட்டு கிண்டி விட்ருவோம். நேற்று வந்து சோளம் ஊற போட்டிருந்தேன். அதனால் சோள தோசை தான் இன்றைக்கி ஊற்ற போகிறோம் காலையில் சாப்பாட்டுக்கு. சோள மாவு புளிச்சு வந்துருச்சு. அதையும் ஊற்றிக்கிடுவோம் சைட் பை சைடாக. ரெண்டு கல் வச்சு ஊற்றுனாதான் எனக்கு காலையில் வேலையே முடியும். ஒரு கல்லெல்லாம் தோசை ஊற்றுனேன்னா செட் ஆகாது. தோசை ஊற்றி வச்சுட்டு போய் பாப்பாவுக்கு சடை போட்டு விட்டு வரணும். காக்காய்க்கு ஒன்று பூனைக்கு ஒன்று ஊற்றி வச்சுட்டு அமர்த்திட்டு போயிட்டு வந்து சடை போட்டுட்டு வந்து மிச்ச வேலையை பார்ப்போம்.
வெண்டைக்காய் கூட்டும் ரெடி. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. டிஃபன் பாக்ஸுக்கு சாப்பாடு வச்சாச்சு. சாம்பார் ஊற்றி தனியாக ஊற்றிட்டு போடானா கேட்குறதில்ல. நான் சாப்பாட்டுக்குள்ளே எனக்கு ஊற்றி விட்ருங்கன்றேன் தம்பி. அவனுக்கு அதனால் அப்படியே உள்ளே ஊற்றி விட்டாச்சு. வெண்டைக்காய் கூட்டு, சாம்பார் வெண்டைக்காய் கூட்டு காம்பினேஷன் நல்லா இருக்குமான்னு தெரில, சொல்லுங்கள். ஆனால் எங்களுக்கு பிடிக்கும். பொரியலை விட கூட்டு தான் நல்லாயிருக்கும். பப்பாளி கொண்டு போகிறேன் அன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு. இந்த 3-4 நாளாகவே பப்பாளி தான். காலையிலைக்கு தோசை, சோள தோசை, சட்னி என் வீடியோ எடுக்கலை. சாம்பார்